ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி இந்த டபரா கப்பால் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதில் இப்போ வந்து நம்ம வெங்காயம் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதை வந்து நம்ம உதுத்து தனித்தனியாக லேயராக பிரித்து எடுத்துக்கலாம். அப்படி பிசிறுனாப்பில் பண்ணோம்னாக்கா பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. அதை மாவில் கொட்டி கொஞ்சம் போல் ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாயோ இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்தாப்பில். ரொம்ப காரமாகிடும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா. கொஞ்சமாக திட்டமாக போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகா மட்டும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன், பகோடா போடுறதுக்காக எண்ணெய் காய வச்சுருந்தேன். அதுலேயும் ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். மாவில் 1 கப்பு கடல மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 1/2 கப்பு வந்து உங்களுக்கு எண்ணெய் சேர்ந்துக்கும். அந்த மாதிரி எண்ணெய் தான். இப்போ நம்ம உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசையும் பொழுது அந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படும் மாவில். நல்லா மாவில் பட்ட பிறகு நல்லா உதிர்ந்து வராப்பில் இருக்கும் உங்களுக்கு. அந்த சமயத்தில் என்னென்னா கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சாப்பில் இருக்கும். நானே வீடியோ எடுத்து நானே இந்த மாதிரி பிசைகிறதுனால எனக்கு எடுக்க முடியல. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் தெளித்து விடுங்க. தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்புறம் போண்டா மாதிரி ஆகிடும், டீக்கடை போண்டா மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் உதிர்த்து விட்டுக்கோங்க. உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு ஒன்றா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், கையில் வந்து மாவே ஒட்டலை பாருங்கள். கையில் முன்னாடி இருந்த மாதிரி மாவு ஒட்டலை. அப்படி நகர்த்தினா கூட அப்படியே கையிலேருந்து வந்துருச்சு மாவு தனியாக. இப்போ என்ன பண்ணலாம், வானலில் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. இப்போ அப்படியே எண்ணெயை வந்து நம்ம பிடிச்சி எண்ணெயெல்லாம் அப்படியே உதிர்த்து விட வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு இது பாருங்கள், இப்படியே உதிர்த்து விடுங்க. உதிர்த்து விட்டு இப்போ வந்து நம்ம மழை பெஞ்சிட்ருக்கு வீட்டில், இங்கே சென்னையில். இன்றைக்கி நான் இந்த பக்கோடா போடுறப்ப இந்த மாதிரி தட்டி கொஞ்சம் பெருசாக வேணும்னா அப்படியே கொஞ்சம் பிடிச்சி அந்த மாதிரி தட்டி கூட போடலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி போட்டோம்னா நல்லா பெருசாக வரும் உங்களுக்கு. அது சாப்பிட்றதுக்கு அது ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா செவக்கட்டோன்னு திருப்பி போட்டு பக்கோடா எடுக்க வேண்டியதாக ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துகிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கோடா சாப்பிட்டுட்டு வந்ததும் அவர் தண்ணி குடிப்பார். ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கை காலெலாம் கழுவிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காருவோம். அதுக்குள்ளே நான் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு டீ காஃபி வச்சுருவேன். இதை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் ஏதாவது செய்வேன். இல்லை தோசை மாவு அப்படின்னாக்கா பொடி வச்சு தோசை வச்சு கூட சாப்பிட்ருவோம். 2 பேருமே ஒர்க் பண்ணுறோன்றதுனால ஈவினிங் வந்து ஏதாவது சிம்பிளாக ஏதாவது ஒன்று செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் மழையும் பெஞ்சிட்ருக்கறனால இவரும் நனைஞ்சிட்டே வேறு வந்துட்டுருக்காரு. அதனால் இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சேன்னா அது ஒரு ரிலாக்ஸேஷனாக, கொஞ்சம் நிம்மதியான ஒரு சாப்பாடு. உழைக்கிறோம், நல்லா சாப்பிட்ணும்ல, அதுக்காக தான். இதை பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு நான் 2வது வாட்டி செஞ்சுருக்கேன். இதை 2வது தடவை போட்டிருக்கேன் பக்கோடாவை. இன்னும் ஒரு வாட்டி கொஞ்சம் ஆகும், மாவு கொஞ்சம் இருக்குது, இன்னும் ஒரு வாட்டி ஆகும். நான் எண்ணெய் வந்து திட்டமாக வச்சுருக்கேன். ஏன்னா இந்த டீப் ஃப்ரை ஆகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி எண்ணெயை அந்த யூஸ் பண்ண மாட்டேன் நான் எப்பயுமே. பாருங்கள், இப்போ 3வதாக கொஞ்சமாக மாவு இருந்தது, அதையும் எடுத்தாச்சு வானல்லேருந்து. இப்போ அதையும் உதிர்த்து விட்டுறேன். இந்த ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா சாம்பார் தாளிக்க, ஏதாவது தாளிக்க, காய் வதக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு 2-3 நாளைக்கு இல்லை இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்பளம் வறுக்க கூட நான் இந்த எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ண மாட்டேன் டீப் ஃப்ரைக்காக. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து சும்மா ஏதாவது தாளிக்க கொள்ள 1 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துப்பேன். அதுக்காக கம்மியாக தான் வைப்பேன். கம்மியாக வச்சோம்னா நம்ம வேஸ்ட்டாகவும் ஆகாது உங்களுக்கு. எண்ணெய் வந்து கரெக்டாக இதாகிடும். நாங்கள் 2 பேர் இருக்கோம், 1.5 2 லிட்டர் எண்ணெய் செலவாகும். இந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் பலகாரம் செஞ்சேன்னா கொஞ்சம். பார்த்தீங்களா, மழை பெய்யுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.